அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான தலைப்பு சீடத்துவம். டிசைபிள்ஷிப். சீஷன் என்றால் யார்? சீஷன் என்ற வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? சீஷன் எப்படி வாழ்வான்? இவைகளை குறித்து தியானிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். ஆண்டவரை அனுபவித்தவர்கள் ஆண்டவரை பற்றி அறிவிப்பார்கள். சீஷன் அல்லது சீடத்துவம் இந்த நாட்களிலே நாம் அதிகமாக உபயோகிக்காத அல்லது தியானிக்காத ஒரு வார்த்தை. வேதத்திலே பல இடங்களிலே சீஷர்கள், சீஷன் இந்த வார்த்தைகள் வந்திருந்தாலும் கூட அதனுடைய உண்மையான அர்த்தங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சீஷன் என்ற வார்த்தை டிசைபிள்ஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. டிசைபிள் என்று சொன்னால் லேர்னர், பீப்புள், கற்றுக்கொள்ளுகின்ற மாணவன் என்று அர்த்தம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே சீடராக்குங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. தி கிரேட் கமிஷன் என்று சொல்வார்கள். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீஷராக்குங்கள். யூதர்கள் தங்களை மோசேயின் சீஷர்கள் என்று பெருமையாக அழைத்துக் கொண்டார்கள். யோவான் 9:28 நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த நாட்களிலே ரபி என்று அழைக்கப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை போதிப்பவர்கள் ரபி என்று அழைக்கப்பட்டார்கள். இயேசுவோடு இருந்தவர்கள் அந்த நாட்களிலே சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சீஷன் என்று சொன்னால் கற்றுக்கொள்ளுபவன், அதை அபியாசப்படுத்துபவன், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவன். வேதாகமத்தின்படி சீஷன் என்று சொன்னால் இயேசுவோடு இருந்தவர்கள், அவருடைய உபதேசத்திற்கு செவி கொடுத்தவர்கள், அவரோடு பயணம் செய்தவர்கள். இவர்கள்தான் சீஷர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இப்பொழுது யாரை நாம் சீஷர்கள் என்று அழைக்கின்றோம்? நமக்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஆரம்ப நாட்களில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே சீஷர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீஷர்கள் பெருகின போது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சவுல் கர்த்தருடைய சீஷரை துன்புறுத்தினான் என்று பார்க்கின்றோம். அதற்கு பிறகு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், சகோதரர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் தாண்டினதற்கு பிறகுதான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் உண்டாயிற்று. அன்பானவர்களே, சீஷன் மற்றவர்களை சீடராக்குவதற்காய் அழைக்கப்பட்டவர்கள். நாம் சீடராக இருக்க வேண்டும். சீடராக இருப்பவர்கள் மட்டுமே சீஷர்களை உருவாக்க முடியும். 2 வித ஊழியங்கள் உண்டு. மனம் திரும்பி சுவிசேஷத்தை அறிவித்தல், இயேசுவின் பிள்ளையாக மாறுகின்ற அனுபவம். மனம் திரும்பினவர்களை உருவாக்குதல், சீஷர்களாக மாற்றுதல். இந்த நாட்களிலே நிறைய பக்தர்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கென்று சீஷர்களை தேடுகிறார். உடனே நீங்க யோசிக்கலாம்,
பக்தர்களுக்கும் சீஷர்களுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவை அறிந்தவர்கள் எல்லோரும் பக்தர்களாக இருக்க முடியும். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் சீஷர்கள். பக்தர்களுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்ல விரும்புகின்றேன். பக்தர்கள் கூட்டமாக இருப்பார்கள், சீஷர்கள் தனித்து இயங்குவார்கள். பக்தர்கள் கூட்டத்தில் பங்கு பெறுவார்கள், சீஷர்கள் கூட்டத்தை நடத்துவார்கள். பக்தர்கள் கனிகளை புசிப்பார்கள், சீஷர்கள் கனி கொடுப்பார்கள். பக்தர்கள் ஓய்வெடுப்பார்கள், சீஷர்கள் நிழல் கொடுப்பார்கள். பக்தர்கள் தங்களுக்காய் ஜெபிக்க முன் வருவார்கள், சீஷர்கள் மற்றவர்களுக்காய் ஜெபிப்பார்கள். இதுதான் பக்தர்களுக்கும் சீஷர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆண்டவர் சீஷர்களை உருவாக்குங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். நானும் நீங்களும் பக்தர்களாக அல்ல, சீஷர்களாக இருப்பதற்காய் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாக இருப்பவனே சீஷன். காளை மாடு ஏர் பூட்டி உழவும் ஆயத்தம், பலியிடப்படவும் ஆயத்தம். அன்பானவர்களே, நானும் நீங்களும் பக்தர்களாக அல்ல, சீடனாக சீஷர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். என்ன அர்த்தம்? வந்து ஆண்டவரை ருசித்து அன்பு பிறகு எவைகளையெல்லாம் நான் இயேசுவினிடத்திலே பெற்றுக்கொண்டேனோ அவைகளையெல்லாம் அறிவிப்பதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவன்தான் சீஷன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சீஷன் வேதத்தின்படி சீஷர்கள் எப்படி இருப்பார்கள்? வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். வேதம் என்ன சொல்லுகின்றது? ஒரு சீஷன் எப்படி வாழ வேண்டும்? அதைத்தான் இன்றைய செய்தியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரு சீஷன் எப்படி வாழ்வான்? முதலாவது குறிப்பு, சீஷன் உறவில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள். என் வாழ்க்கையிலே எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே உமக்கு முதலிடம். லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 3 வசனங்களை சொல்லுகிறேன். 25, 26, 27. யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 14, 25, 26, 27. கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை இல்லையா? நிறைய கூட்டம். பொதுவாக ஊழியக்காரங்க பேசும்பொழுது நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி, இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். நாங்க ஏசாமியை பாருங்க, நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்குது. திரும்பி பார்த்து இந்த விதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். இயேசுவின் வார்த்தைகளை அப்படியே நேரடியாக நாம் அர்த்தப்படுத்தக் கூடாது. என்ன ஆண்டவர் சொல்லுகின்றார்? குடும்பத்தை வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? இயேசுவை விட நாம் மற்றவர்களை அதிகம் நேசிக்க கூடாது, மற்ற காரியங்களை நேசிக்க கூடாது. என் வாழ்க்கையில் இயேசுவுக்கு தான் நான் எல்லா நிலைகளிலும் முதலிடம் கொடுப்பேன். என் மீது பிறர் மீது நாம் காட்டும் அன்பை விட
இயேசுவின் மேல் நான் காட்டுகின்ற அன்பு அதிகமாய் இருக்க வேண்டும். வேறு யாருக்காவது வேறு எதற்காவது என் வாழ்க்கையிலே நான் முதலிடம் கொடுப்பேன் என்று சொன்னால் நான் சீஷன் அல்ல. சீஷன் என்பவன் தன் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பவன். யோசிச்சு பாருங்க, என் வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா? நிறைய உதாரணங்கள் வேதத்துல உண்டு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல ஏலி ஊழியக்காரரை ஆண்டவர் எச்சரிக்கின்றார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. உன்னுடைய குமாரர்கள் எல்லாம் பாவத்தில் இருக்கிறாங்க, ஊழியத்தில் இருந்து கொண்டும் தவறுகளை செய்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்ட பொழுது ஏலி தன்னுடைய குமாரரை கண்டிக்காமல், அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நீ என்னை காட்டிலும் உன்னுடைய குமாரர்களை நேசிக்கிறாயே, நீ ஒரு சீஷனா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஒரு சீஷன் தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் முதலிடம் கொடுப்பவன். யோவான் 4:30 யோவான் ஸ்நானகன், அவர் பெருகவும் நான் செருகவும் வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளதாக நீ உருவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். என் ஆசைகள் என் விருப்பங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். நீ எனக்குள்ளதாய் உருவாகி உம்முடைய சுபாவங்கள் உம்முடைய விருப்பங்கள் எனக்குள்ளதாய் வந்து கொண்டே இருக்க வேண்டாம். சீஷன் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஒரு வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ரெவரண்ட் G.S. மோகன் என்று சொல்லி ஒரு அருமையான ஊழியக்காரர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அருமையான ஒரு ஆசிரியர், நிறைய தாளந்துகள் உள்ளவர். தன்னுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய காரியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் ஒரு தடவை ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் ஒரு மாலை கூட்டத்திலே அவர் செய்தி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அந்த தேதியில போய் அவர் செய்தி கொடுக்கணும். அந்த நாட்கள்ல நான் சொல்றது 1985ஆம் வருடம் நாட்களில் அவருக்கு டிவியில ஸ்போர்ட்ஸ் பார்க்கறதுனா ரொம்ப இஷ்டம். அந்த நாட்கள்ல தூர்தர்ஷன் ஒன்றுதான் இருந்துச்சு. இப்ப இருப்பதை போல நிறைய சேனல்லாம் இல்லை. இங்கிலாந்து தேசத்துல லண்டன் நகரத்துல விம்பிள்டன் மேட்ச் நடக்கும். இப்பதான் எல்லா மேட்சையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. அந்த நாட்கள்ல குவார்டர் ஃபைனல்ல இருந்துதான் அந்த மேட்சை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. புகழ்பெற்ற அந்த மேட்சை எல்லாரும் பார்க்க விரும்புவார்கள். ஸ்டெஃபி கிராஃப்ட் போன்ற விளையாட்டு வீரர்கள் எல்லாம் கலந்து கொண்ட நாட்கள். அன்னைக்கு சாயந்தரம் குவார்டர் ஃபைனல் லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க. 6 மணிக்கு இவர் ஊழியத்துக்கு போகணும். சோதனை. இவர் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறார். இவருக்கு கீழே நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இவர் நினைத்திருந்தால் யாராவது ஒரு ஊழியக்காரர்களை அனுப்பிவிட்டு உட்கார்ந்து டிவியில மேட்ச் பார்க்கலாம். யோசித்து இருக்காரு, மேட்ச் பார்க்கலாமா, யாரையாவது அனுப்பிச்சிடலாமா? ஆண்டவர் அவரோடு பேசுற, யாருக்குப்பா முதலிடம் கொடுக்கிற? தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு ஊழியத்துக்கு போயிட்டாரு. செய்தி கொடுத்து விட்டு வந்து விட்டார். அவருக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து விட்டு. அப்ப எல்லாம் 9 மணிக்கு இங்கிலீஷ் நியூஸ் வரும் தூர்தர்ஷன்ல. சரி, யாரு ஜெயிச்சாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிவியா ஆன் பண்றாரு. என்ன வந்துச்சு தெரியுமா? மழை காரணமாக மேட்ச் ஆரம்பிக்கப்படாமல் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கப்படுகிறது. அவருக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்?
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது என் விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர். அல்லேலூயா. இந்த விதமான சோதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கையில உமக்கு தான் முதலிடம், வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் பழகுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். வேதம் முழுவதும் சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? என்னில் அன்பு கூறுவாயாக. தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் முதல் இடம், முதல் நேரம் இயேசுவுக்கே. காலையில் எந்திரிச்ச உடனே யாரை நான் சந்திக்கிறேன், யாரோடு பேசுகிறேன், உலகத்தை சந்திப்பதற்கு முன்பதாக யாரோடு நான் பேசுகிறேன், யாருடைய வார்த்தைகளை வாசிக்கிறேன். சீஷன் உறவில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு சொல்றார். சிலுவை சுமத்தல் சுய கட்டுப்பாடு, முழுமையான அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் இவைகளை குறிக்கின்றது. வாட் இஸ் கிராஸ்? சிலுவை என்றால் என்ன? செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதுதான் சிலுவை. சில சமயம் இயேசுவுக்காக அநியாயங்களை சகிப்பதும் சிலுவைதான். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் முதலிடம், எல்லா நேரங்களிலும் முதல் இடம். சீஷன் உறவில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பான். இரண்டாவது வாசிங்க, யோவான் 8:31. நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். இரண்டாவது குறிப்பு என்ன? உபதேசத்தின்படி வாழ்பவர்கள் அல்லது உபதேசத்திலே நிலைத்திருப்பவர்கள் சீஷர்கள். அல்லேலூயா. நிலைத்திருத்தல் என்றால் 4 காரியங்களை உள்ளடக்கியது. கான்ஸ்டன்ட் லிசனிங், கான்ஸ்டன்ட் லேர்னிங், கான்ஸ்டன்ட் மெடிடேட்டிங், கான்ஸ்டன்ட் ஒபேயிங். சீரான வார்த்தைகளை கவனித்தல், கற்றுக்கொள்ளுதல், தியானித்தல், கீழ்ப்படிதல். தன்னுடைய ஆத்தும பலனுக்காக இந்த விதமாக சீராக வேதத்தை கற்றுக்கொள்பவன் சீஷன். வசனத்தை ஆழமாக ஊடுருவி சென்று படித்தல், வசனத்திலே நிலைத்திருக்க, அதனுடைய அர்த்தங்கள் நமக்கு சொந்தமாகின்ற வரைக்கும் சீராக ஆழமாக வாசித்து தியானிக்க வேண்டும். சுவிசேஷ பாடம் வாசிக்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. யோவானுடைய 2 சீஷர்கள் பின்னாடி, யோவான் சாணனுடைய 2 சீஷர்கள் பின்னாடி வர்றாங்க. அதுல ஒருத்தர் அந்திரேயா, இன்னொருத்தர் யோவான் என்று அறிந்து கொள்ள முடியும். ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, வந்து பாருங்கள். ஆக்சுவலா ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் அப்படின்னா அந்த அவங்க பேசின மொழியிலே அதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா 2 பேர் 3 பேருமே ரோட்ல தான் நிற்கிறாங்க. ஏசி கிறிஸ்து போயிட்டு இருக்காரு, பின்னாடி இருந்து பேசுறாங்க, எங்கே தங்கி இருக்கிறீர். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரோட்ல நின்னெல்லாம் நாங்க பேச விரும்பல, உம்மோடு வந்து நிதானமாக உம்மோடு நாங்கள் கலந்து ஆலோசிக்க விரும்புகின்றோம். அதான் அதுக்கு சரியான அர்த்தம். We want to sit with you and discuss with you. இங்கே தங்கி இருக்கிறீர். ஆண்டவரோடு உபதேசத்தின்படி வாழ்பவர்களே சீஷர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல, அவசரமாக காலையிலே படித்து ஓடுகின்ற
அனுபவம் அல்ல. நிதானமாக உட்கார்ந்து இன்றைக்கு இந்த வேதம் எனக்கு என்ன சொல்லுகின்றது? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அதை வாசிக்கிறேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். எந்த பட்டணம் தான்? பெராயா பட்டணம் தான். முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது? எவ்ரிடே, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அந்த நாட்களிலே நம்முடைய கரத்திலே இருப்பதை போல புதிய ஏற்பாடு அவர்களிடத்திலே கிடையாது. பழைய ஏற்பாட்டின் பிரதிகள் இருந்தன, தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருந்தன. அவைகளை எல்லாம் அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, பவுல் போன்ற ஊழியக்காரர்கள் நிறைய கடிதங்களை திருச்சபைக்கு எழுதினார்கள். தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் இதனுடைய சரியான விளக்கம் என்ன? அவர்கள் எவைகளை ஆராய்ந்து பார்த்தார்களாம்? பவுலின் கடிதங்களை வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆங்கில வேதாகமத்திலே அப்படித்தான் எழுதப்பட்டுள்ளது. They refer God's letter with the original scriptures. பவுல் இப்படிதான் எழுதியிருக்கிறாரே, இது கரெக்டா? இன்றைக்கு நிறைய செய்திகளை கேட்கின்றோம். நேர்ல ஆலயத்தில் கேட்கின்ற செய்திகளை காட்டிலும் மொபைல் வழியாக, டிவி வழியாக நிறைய செய்திகளை கேட்கிறோம். யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல நிறைய ஊழியக்காரர்கள். எத்தனை பேர் இந்த செய்திகள் எல்லாம் வேத வசனங்கள் படி சரியாக இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்கிறோம். சீஷர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். படிக்கின்ற செய்திகளை, கேட்கின்ற செய்திகளை, இவைகள் எல்லாம் சரியானது தானா? This is original. நான் நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ போகும் பொழுது மற்றவர்களுடைய செய்திகளை சில சமயம் உட்கார்ந்து கேட்பேன். யூடியூப்ல போட்டு சில செய்திகள் மிக நன்றாக இருக்கும், அவைகள் நான் ரெகுலரா பார்ப்பேன். சில செய்திகள் வேதத்திற்கு புறம்பான செய்திகள். ஆராய்ந்து பார்ப்பவன் சீஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல். சீஷர்கள் உபதேசத்திலே நிலைத்திருப்பார்கள், அதன்படி வாழ்வார்கள். சங்கீதம் 119 33 34 வசனங்களில் பிரமாணங்களை முடிவு பரியந்தம் கைக்கொள்ளுவேன், முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். என் வேத வாசிப்பு சீராக உள்ளதா? ரெகுலராக உள்ளதா? கற்றுக்கொண்டவைகளை, ஆண்டவர் உணர்த்துகின்ற காரியங்களை நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்கிறேனா? அவன்தான் சீஷன். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகின்ற பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. நாம் கடவுளின் வார்த்தைகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டா? சீஷன் உபதேசத்தின்படி வாழ்வான், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவான். இப்பொழுதெல்லாம் வேதத்தை திறந்து அதன் முன்னே நான் அமர்ந்து தியானிக்கின்றேனோ, என்னை ஆண்டவர் காண்பிப்பான், என் வாழ்க்கையை ஆண்டவர் காண்பிப்பான். நான் என்ன செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது என்று உணர்த்துவார். I should obey. ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும்
உதாரணம் ஆபிரகாம். ஆபிரகாம் சொன்ன உடனே விசுவாசிகளின் தகப்பன் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தவர் மட்டுமல்ல, தொடர்ச்சியாய் கீழ்ப்படிந்தவர். 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய அழைப்பை பார்க்கின்றோம். நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய இனத்தாரையும் தகப்பன் வீட்டையும் விட்டுவிட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்திற்கு போ. இங்கேதான் ஆண்டவருக்கு அவருக்கும் உள்ள உறவை நான் முதலாவதாக பார்க்கிறோம். கஷ்டமான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போப்பா அப்படின்ற. அப்ப ஆபிரகாமுக்கு என்ன வயது தெரியுமா? 75 வயது. இதற்கு இணையான வசனம் எபிரேயர் 11:8 இருக்கு. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. நான் போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அங்க எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா தெரியாது, ஆனா ஆண்டவர் என்னோடு இருப்பார். அல்லேலூயா. கீழ்ப்படிவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அன்பு, இவைகளை மனதிலே வைத்துக் கொண்டு ஆபிரகாம் முன்னேறுகிறார். நீங்க அழைச்சிட்டீங்க ஆண்டவரே, நீங்க இதை செய்ய சொல்லிட்டீங்க ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். ஒருவேளை இப்ப நம்மளிடம் ஆண்டவர் இந்த விதமாக சொன்னால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? காணான் எங்க இருக்கு, அந்த தேசம் எப்படி இருக்கு, மொபைல் போனை எடுத்து கூகுள்ல போட்டு பார்த்து ஆண்டவர் அங்க போய் வாழ சொல்லிட்டாரு, இந்த காணான்ல வாழ்வதற்கான வசதிகள் இருக்கா, பால் கிடைக்குமா, தக்காளி கிடைக்குமா, சிபிஎஸ்இ சிலபஸோட பள்ளிக்கூடம் இருக்குமா, செல்போன் டவர் கிடைக்குமா? ஆனா ஆண்டவருடைய மனிதனாகிய ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவருடைய கீழ்ப்படிதல் அன்றைக்கு ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருந்தது. அதே ஆபிரகாம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் பாருங்க, மோரியா மலை மகளை பலி கொடுக்கணும். 18ஆம் வசனம் வாசிங்க. போதுமா? நீ என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 75 வயது. இப்ப என்ன வயது? ஈசாக்கு 100 வயதா இருக்கும் பொழுது பிறகுறாரு. இந்த பலி கொடுக்க சம்பவத்துல ஒருவேளை ஈசாக்கு 15 வயது இருக்கலாம், கரகுதிக்கலாம் போறார் இல்லையா? அப்ப 75 + 25 + 15 115 வயது. 40 வருடங்கள் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒரு நாள் 2 நாள் இல்லை. ஆண்டவரே, என் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் நான் கீழ்ப்படிவேன். நான் கீழ்ப்படிகிறேனா? உண்மையாகவே நான் சீசன் என்று சொன்னார் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை இப்படி யோசிக்கலாம், கிறிஸ்துவனுடைய போதனைகளின்படி வாழ்வது கடினமாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவனுடைய போதனைகளின்படி வாழ்வது எளிது. கிறிஸ்தவ போதனைகளின் முதல் படி இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்பதல்ல. முதலாவது கர்த்தரோடு நடக்கவா, கர்த்தரோடு உன்னை இணைத்துக் கொள், கர்த்தரோடு ஐக்கியத்தோடு நீ வாழவா. இதுதான் கிறிஸ்தவத்தின் முதல் படி. கர்த்தர் என்னோடு சேர்ந்து விட்டால் இதுவரை முடியாத காரியங்கள் முடிகின்ற காரியங்களாய் மாறிவிடும். கிறிஸ்துவோடு நடப்பதுதான் முதல் அனுபவம். போதனைகளின் படி நடப்பது அதற்கு பிறகு வருகின்ற காரியம். ஐயோ, என்னால் இப்படிலாம் வாழ முடியலையே, வேதத்தில் எவ்வளவு கட்டளைகள் இருக்கே, எப்படி நான் கீழ்ப்படிவது? ஆனால் கிறிஸ்தவம் போதிக்கின்ற காரியம் என்ன? ஆண்டவரோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன். சகையுமே இறங்கி வா.
தங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பார் என்று சொன்னால் வேதத்தின்படி வாழ்வது எளிதான காரியம். ஆவியானவர் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆவியானவருடைய அபிஷேகம் என்னை வாழ வைக்கும். சீஷன் உபதேசத்தின்படி வாழ்பவன். 2 காரியங்கள் நான் பகிர்ந்து கொண்டேன். சீஷன் உலகில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள், சீஷன் உபதேசத்தின்படி வாழ்பவர்கள் அல்லது நிலைத்திருப்பவர்கள். 3வது வாசிங்க, யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். கனிகள்னா என்ன? தெய்வீக சுபாவங்கள், டிவைன் கேரக்டர். நீ சீஷனாய் இருந்தால் இயேசுவை போல வாழ்வான். 3வது குறிப்பு என்ன? சீஷர்கள் உலக வாழ்வில் இயேசுவை பிரதிபலிப்பார்கள். Reflect the likeness of Christ in my life. இயேசுவின் சாயலை பிரதிபலிப்பார்கள். யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள எவ்வளவு சண்டை, எவ்வளவு மனஸ்தாபங்கள், எத்தனை கேஸ் கோர்ட்ல நிக்குது. கோர்ட்டுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், எல்லா விதமான மக்கள் அங்க இருப்பாங்க. நம்ம கேஸ் போய் நிக்குது. சர்ச்சில் கூட பிரச்சனை இருக்கா? ஆச்சரியப்படுகிறார். வேதம் என்ன சொல்லுகின்றது? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பிறரை முன்னால் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால் நீ சீஷன் அல்ல. நான் இயேசு என்னை மன்னித்து விட்டார், மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே நான் மனதார மற்றவர்களை மன்னிக்கிறேன். சீஷன். இன்னும் மனசுல யாராவது மன்னிக்காம இருக்கீங்களா? மனசுல வச்சு அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கீங்களா? அவரை பார்த்த உடனே கோபம் வருதா? இயேசு நம்மை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்ப்பதற்கு நாம் பழக வேண்டும். சீஷன் இயேசுவின் சாயலை பிரதிபலிப்பார்கள். The greatest sermon in the world is witnessing life என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த பிரசங்கம் என் சாட்சியின் வாழ்க்கை. டாக்டர் பில்லிகிரஹாமை குறித்து அவருடைய மகனிடத்திலே கேட்டார்கள். அவரும் ஊழியக்காரர் டாக்டர் பிராங்கின். அவருக்கு உங்களுடைய தகப்பனாரை குறித்து சொல்லுங்கள். எங்க எல்லாருக்குமே தெரியும், வெளியே இருந்து பார்க்கிறோம், அவரை மேடையில பார்க்கிறோம். நீங்க எப்படி அவரை பாக்குறீங்க? அவர் எப்படி இருப்பாரு? அவர் சொன்னாரு, என்னுடைய அப்பா மேடைகளில் எப்படி பிரசங்கிக்கிறாரோ அதே மாதிரிதான் வீட்டிலேயும் நடந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. சீஷன் இயேசுவை பிரதிபலிப்பவன், நடிக்காதவன். முதலாவது வேத பாடம் வாசம் இல்லையா? சகரியா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம், 23வது வசனம். யோசிச்சு பாருங்க, ஒரு யூதனை பிடிச்சிட்டு நாங்களும் உங்களுடைய வரோம், நாங்களும் ஆலயத்துக்கு வரோம், அப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்மால இந்த இடத்துல வச்சு யோசிச்சு பாருங்க, எங்க போறீங்க? ஆலயத்துக்கு போறீங்களா? நாங்களும் வரோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி? இன்னொரு உதாரணத்தை பைபிள் வந்து காமிக்கிறேன், வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம்
7:28. அப்பொழுது அபிமெலேக்கும் ஈசாக்கு சண்டையெல்லாம் அவருக்கு போட தெரியாது, விவாதிக்கெல்லாம் தெரியாது, தர்க்கம் பண்ணலாம் தெரியாது. அநியாயமாக மற்றவர்கள் அவனை விரட்டினாலும் அவர் வாழ்ந்து போயிட்டே இருக்கிறார். எங்கெல்லாம் போய் தண்ணி விட்டாரோ கிணறு கட்டாரோ அவரை விரட்டி விடுறாங்க. எங்களுக்கு சொல்லி 2 இடத்துல விரட்டி விட்டாங்க. எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு ஆண்டவரே சோதரம் என்று சொல்லிவிட்டு ரெகோபோத்துன்ற இடத்துல உட்கார கஷ்டப்படல. ஆண்டவருக்கு தெரியும் சொல்லிட்டு அவர் வாட்டுல வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு இப்படி அநியாயம் நடந்துவிட்டதே என்று சொல்லி முறுமுறுக்கவில்லை, ஆண்டவரை மறுதளிக்கவில்லை, ஆலயத்துக்கு போவதை நிறுத்தவில்லை, தொழுகையை நிறுத்தவில்லை. எப்பொழுதும் போல அவருடைய உறவு ஆண்டவரோடு இருக்கிறது. அப்பதான் வர்றாங்க. யாரெல்லாம் விரட்டி விட்டாங்களோ அவங்க வர்றாங்க. இப்ப வாசிங்க ஆண்டவர். அதற்கு அவர்கள் ஆமென். போதுமா? அல்லேலூயா. அருமையான ஒரு காட்சி பார்த்தீங்களா? இப்ப நான் உங்களுக்கு அநியாயம்லாம் பண்ணப்பா, ஆனா உன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்க சீசனுடைய வாழ்க்கை உரிமைக்காய் போராடவும், அது வேற. அநியாயங்களை சகிப்பவன் சீசன். ஆண்டவரே உமக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது. இந்த அனுபவத்தோடு நாம் வாழ வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் சீஷன் என்று சொல்லுகிறவன் இயேசு வாழ்ந்தபடியே, இயேசு நடந்தபடியே நானும் வாழ வேண்டும், நடக்க வேண்டும். இந்த வசனத்தெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா? என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் இயேசுவை காண்பிக்கிறதா? சீஷன் இயேசுவை தன் வாழ்வில் பிரதிபலிப்பான். அதான் முக்கியமான ஒழுக்கம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல ஒரு பணிப்பெண், நாகமானுடைய பணிப்பெண் பார்க்கிறோம் இல்லையா? நல்லா தெரியும். 2 வசனம் தான் அவளை குறித்து போட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிடுச்சு. அடிமை, வீட்டுல சுதந்திரமாய் பறந்து கொண்டிருந்த சிறை இப்பொழுது சிறை பறவையாக இருக்கிறார். மொழி மாறிடுச்சு, கலாச்சாரம் மாறிடுச்சு, நண்பர்கள் கிடையாது, ஐக்கியம் கிடையாது, வேதம் வாசிக்க முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, எதிர்காலம் இல்லை. அவருடைய அப்பா அம்மாவை பார்ப்பனா, நண்பர்களை பார்ப்பனா தெரியாது. ஆனால் ஆண்டவர் மேல் அவள் வைத்திருந்த விசுவாசம் மாறவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை இப்படிப்பட்ட நிலைமையிலே அடிமையாக வைத்திருந்தாலும் நான் உம்மை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நாகமான் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு வேலைக்காரி அடிமை சொல்லுவதை எப்படி கேட்பார்கள்? இவருடைய வாழ்க்கை வித்தியாசம். எல்லாரும் ஒருபோது இருக்காங்களே, இவள் உண்மையாக இருக்கிறார், இவள் ஜெபிக்கிறார், இவளுடைய முகத்திலே ஒரு சந்தோஷம். இவள் சொன்னால் உண்மையாக இருக்கும். நாகமான் நம்பி புறப்படுகிறார். அல்லேலூயா. சீஷன் எங்கே இருந்தாலும் சீஷனாகி இருப்பான். 4வது காரியம், உண்மையான சீஷன் உண்மையான சீடர்களை உருவாக்குபவர்கள். அல்லேலூயா. சீஷன் மற்றவர்களை உருவாக்குவான். பைபிள்ல பாத்தீங்கன்னா பவுல், தீமோத்தேயு, தீத்து, பேதுரு, மாற்கு என்ற சீஷன், அவர்தான் மாற்கு சுவிசேஷத்தை எழுதினவர். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை உருவாக்கினார், கற்றுக் கொடுத்தார், உபதேசித்தார், தரிசனங்களை கொடுத்தார், அனுப்பினார். ஒரு சீஷன் மற்றவர்களை
உருவாக்குவதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரணம். அன்பானவர்களே, ஒரு சீஷனாக எத்தனை பேருக்கு நான் ஆண்டவரை அறிவித்திருக்கிறேன்? வெள்ளிக்கிழமை நான் சென்னையில் இருந்தேன். வெள்ளிக்கிழமை ராத்திரி எனக்கு ட்ரெயின் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல மதுரைக்கு வரணும். 9:40 அந்த ட்ரெயின். 8:00 போயிட்டேன் ஸ்டேஷனுக்கு. 1 மணி நேரம் இருந்துச்சு. உட்கார்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன். என் பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருந்தான். ரொம்ப சின்ன பையனா இருந்தான். ஆனால் தனியாக வந்திருந்தான். மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தான். பேக்கெல்லாம் வச்சிருந்தான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. தம்பியே, உனக்கு என்ன வயதுன்னு கேட்டேன். 17 வயது அப்படின்னா. வீட்டில் யாரும் வரலையா? தனியாக தான் வந்திருக்கேன். படிக்கிறியா? இல்லை, வேலை செய்ய. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னப்பா 17 வயதுல சொல்றேன், என்ன வேலை செய்யற? இந்த ஏசி எப்படி ரிப்பேர் பண்றது, வாஷிங் மிஷினை சர்வீஸ் பண்றதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க 10 மாசமா. நான் அங்கே வேலை செய்யறேன். என் ஊர் தஞ்சாவூர், லீவுக்கு ஊருக்கு போறேன் அப்படின்னா. ஏன்பா படிக்கலையா? ஏன் இந்த வயசுல இப்படி ஒரு பிரச்சனை? என்னுடைய அப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. அப்பா உடனே திருமணம் முடிஞ்சு எல்லா விரட்டையும் விட்டாரு. கவனிக்கிறது இல்லை. 2 அக்கா இருக்காங்க. ஒருத்தங்க தான் என்னை கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க. எனக்கு யாருமே இல்லை. 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதில் சாப்பிட்டுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட மக்கள் நம் மத்தியிலே உண்டு. நான் ஆக்சுவலாக எந்திரிச்சு போய் உட்காரணும்னு நினைச்சேன். ட்ரெயினுக்கு 1/2 மணி நேரம் இருந்துச்சு. முடிந்த வரைக்கும் அவனுக்கு ஆண்டவரை பற்றி கூறினேன். இன்ட்ரெஸ்டா கேட்டான். தம்பி, உனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாதப்பா, இயேசு இருக்கிறார். கண்ணில் ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. கொடுக்குறதுலாம் ட்ராக்ஸ் என் தெரியல, பைபிள் என் தெரியல. என்னுடைய மேகசின் வாழ்வில் வார்த்தை சில பிரதைகள் இருந்துச்சு. அதில் ஒன்று எடுத்து அவன் கையில் கொடுத்துருவாங்க. தம்பி, இதில் என் ஃபோன் நம்பர் இருக்கு, இந்த புத்தகத்தை வாசி. இயேசு உன்னை கைவிடவே மாட்டா. வேல் முருகன். இன்னமும் அவனுக்காய் செலுத்துகிறேன். போன் வருமா என்று எதிர்பார்க்கிறேன். ஒரு சீஷன் மற்றவர்களை உருவாக்கும் மாணவர்களே, வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி நீங்க நினைக்காது. உங்க பக்கத்திலேயே இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் கொட்டுவதற்கு ஆட்கள் உண்டு. எங்கே நிம்மதி, எங்கே எனக்கு உதவி, யார் என்னை நேசிப்பார், அலைகின்ற கூட்டம் உண்டு. அந்த தரிசனத்தோடு நான் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் கொண்டு வருவார். சீஷன். நான் 4 காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். யார் சீஷர்கள்? உறவில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுப்பவர்கள், உபதேசத்தின்படி வாழ்பவர்கள், உலக வாழ்க்கையில் இயேசுவை பிரதிபலிப்பவர்கள், உண்மையான சீடர்களை உருவாக்குபவர்கள். அன்பானவர்களே, பக்தர்களாக அல்ல, சீஷர்களாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் மனிதர்களை உருவாக்குகின்றவர். ஆதி திருச்சபையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் கூறி முடிக்க விரும்புகிறேன். அகஸ்டின் என்று சொல்லி ஒரு வாலிபன் இருந்தான். கிபி 354 வருடங்களிலே அவன் இருந்தான். 3ஆம் நூற்றாண்டு. கல்லூரியிலே அவன் வேலை பார்த்தான். பேராசிரியராக இருந்தான். எல்லாம் இருந்தது. வாழ்க்கை மோசமாக இருந்தது. எல்லா பாவங்களும் அவனுக்குள்ளதாக இருந்தது. அவனுடைய தாயார் மோனிகா மகனிடத்திலே கெஞ்சுவார்கள், கோயிலுக்கு போக மாட்டான். ஒரு நாள் அவனுடைய அம்மா அவனுடைய வற்புறுத்ததினாலே கோயிலுக்கு போனான். ஆலயத்தில் உட்கார்ந்த பொழுது அன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அவனை தொட்டது. ஆவியானவர் அவனோடு பேச ஆரம்பித்து விட்டார். ஏதோ ஒன்று நடைபெற்று விட்டது. நிம்மதி இல்லை. மனம் அப்படியே அலசடிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆலயம் கொண்டு வெளியே வந்தான். தெரிஞ்ச தோட்டம் இருந்துச்சு. பல தோட்டத்தில் போய் உட்கார்ந்தான். ஒரு பழைய கட்டில உட்கார்ந்து இருக்கிறான். தூரத்துல இருந்து யாரோ பாடுவதை போன்ற சத்தம்.
எடுத்து வாசி, எடுத்து வாசி. டேக் அண்ட் ரீட், டேக் அண்ட் ரீட். சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. திரும்பி பார்க்கிறாங்க பழைய புதுசுல. பழைய வேதாகமம் அங்கே இருந்தது. தொடர்ந்து வாசிக்கிறான். என்ன வார்த்தைகள் கண்ணில் படுத்து தெரியுமா? வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13, 14. களியாட்டம் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த வார்த்தை அவனை அசைத்தது. ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்தான். ஆண்டவரே என்னை இரட்சியும். பாவங்களை அறிக்கை செய்தான், ஏற்றுக்கொண்டான். அடுத்த நாள் சாலையில் நடந்து கொண்டிருந்த பொழுது அவன் வழக்கமாய் சந்திக்கின்ற விபச்சார பெண் அவனை அழைக்கிறார். அவன் என்ன சொன்ன தெரியுமா? நீ பார்க்கிற அகஸ்டின் இறந்து போய்விட்டான். இப்பொழுது நீ பார்க்கிற அகஸ்டின் புதிய மனிதன். வாழ்க்கை முழுவதுமாய் மாறினது மட்டுமல்ல, செயின்ட் அகஸ்டின் திருச்சபைகளின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற விதமாக ஆண்டவர் அவனை உருவாக்கினார். நிறைய புத்தகங்களை எழுதினார், புகழ்பெற்ற புத்தகங்கள். 500க்கும் அதிகமான கடிதங்களை திருச்சபைக்கு எழுதி விசுவாசிகளை உற்சாகப்படுத்தினார். செயின்ட் அகஸ்டின் மாறினான், மறுரூப அனுபவத்தை பெற்றான், மற்றவர்களை மாற்றினார். சீஷன். அன்பானவர்களே, இந்த 4 அனுபவங்களின்படி நான் வாழ்கிறேன். ஆண்டவர் என்னை உருவாக்குகின்ற ஆண்டவர், மற்றவர்களுக்காய் பயன்படுத்துகின்ற ஆண்டவர். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது என் வாழ்க்கையை அழகாய் மாற்றுகின்ற ஆண்டவர். கண்களை குறிச்சிருக்கிறார். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். சீஷன். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சீஷனாய் காணப்படுகிறேனா, பக்தனாய் காணப்படுகிறேன்? யாருக்கு இந்த உலகத்திலே நான் முதலிடம் கொடுக்கிறேன்? கேட்ட சத்தியங்களில் நான் நிலைத்திருக்கிறேனா? இயேசுவின் சாயல் எனக்குள்ளதாய் காணப்படுகிறதா? சீடர்களை உருவாக்குகின்ற ஆர்வம் எனக்குள்ளதாய் காணப்படுகிறதா? சுயநலமாய் வாழ்கிறேன். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ எனக்கு வேண்டும் மகனே, நீ எனக்கு வேண்டும் மகளே. தாயின் கருவறையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய கரத்திற்குள்ளதாய் நம்மை கொடுப்போம். ஏற்றுக்கொள்ளுவார், அழகாய் மாற்றுவார், அற்புதமாய் பயன்படுத்துவார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சீஷன் என்ற தலைப்பிலே எங்களோடு பேசின, உணர்த்தின காரியங்களுக்காக சொல்றோம். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டு உமக்கு முதலிடம் கொடுப்பேன், தேவ சாயலை பெற்றுக் கொள்ளுவேன், பிறருக்கு முன்பதாக உங்களை போல வாழ்வேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தொடர்ந்து உடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவருடைய வார்த்தை